நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இதை நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கீங்க. இன்னைக்கான கதைக்குள்ள வாங்க. இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா, ரெகுலராக நம்ம கோவிலுக்கு போகிறோம், பங்குகளில் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பக்த சபையில் இருக்கிறோம், பங்குல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கலந்துக்கிறோம். அப்போ நமக்கும் இந்த பங்கு தந்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு வந்து ஒரு சுமூகமான நல்ல ஒரு உறவாக போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு அந்த ஃபாதர் எங்கள் பங்கு தந்தை ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை அவர் நம்மக்கிட்ட கரெக்டாக இல்லை, நம்ம குறைகளை சுட்டி காட்டுறாரு, இல்லை ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கு முரணா இருக்குது அப்படின்னா நம்ம அவரை பற்றி யாரோ ஒருத்தர் சொல்றதுக்கெல்லாம் ஒரு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவார், இப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அப்படிப்பட்ட ஒரு பங்கு, நம்ம யதார்த்தமாக நம்மளுடைய ஆலயங்கள் போல இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஓகே. அந்த பங்குல ஒரு சின்ன பையன் என்ன பண்றான் அப்படின்னா, போயிட்டு அந்த நம்ம சுரூபங்கள் முன்னாடி என்ன பண்ணிருப்போம்னா, என் விண்ணப்பம் என் காணிக்கை அப்படின்னு அப்ப என்ன பண்றான், ஒரு பெட்டிஷன் அவன் என்ன பண்றான் எழுதி போறான். என்ன சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு. இல்ல, அவனுக்கு வந்து சைக்கிள் வாங்குறதுக்கு காசு வேணும். ஓகே. சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு சைக்கிள் பார்த்துருக்கிறேன், அந்த சைக்கிள் 2500 விலை சொல்றாங்க. எங்க அப்பாட்ட போய் கேட்டேன், எங்க அப்பா கடவுள்கிட்ட போய் கேளு, கடவுள் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. நான் உன்கிட்ட என்ன பண்றேன், பெட்டிஷன் எடுத்து போடுறேன். ஸோ என்ன பண்ணு, நீ எனக்கு அந்த 2500 என்ன பண்ணு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு மாதா சுலபத்துக்கு முன்னாடி இருந்த அந்த விண்ணப்ப பெட்டியில் என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சு. எப்பவும் போல இந்த பங்கு தந்தை இந்த வார இறுதியில அந்த விண்ணப்பங்களை எடுத்து பார்த்தா ஒரு லெட்டர் வித்தியாசமா ஒரு சின்ன பையனுடைய கை வண்ணத்துல இருக்குது. ஃபாதர் 500 ரூபாய் கொடுத்தாரா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாதர் 500 ரூபாய் கொடுத்தாரா? அவர் என்ன பண்றாரு, படிச்சு பார்த்துட்டு இந்த பையனுக்கு 2500 அதிகம், அதனால என்ன பண்ணா 500 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா பெட்டிஷன் வந்து 500 ரூபாய் ஃபாதர் கையில் மூலமா கொடுக்காதீங்க, ஒரு ஆட்டையை போட்டுறாரு, ஏதா இருந்தாலும் எனக்கு நேரா கொடுங்க. ஐ திங்க் ஒரே சட்டைமா சட்டம் போட்டுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே? அந்த பையன் அப்படிதான் லெட்டர் எழுதி போட்டிருக்கான், இனிமேல் எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா டேரக்டா கொடுங்க, ஃபாதர் வழியா கொடுக்காதீங்க, 2000 ரூபாய் ஆட்டையை போட்டு எனக்கு 500 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டானா. சோ நம்ம சில நேரங்கள் நல்லதுன்னு நினைச்சு செய்யும் போது கூட அது ரொம்ப கெட்டதா ஆயிடுது. சோ இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கு. இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம், இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம், அன்பால் பற்றி எரிந்திடும், அரவணைக்க துடித்திடும், தன்னை வழங்க விரைந்திடும், தரணி முழுதும் நிறைந்திடும் இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம்.
தாழ்வை நீக்கி உயர்வை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். தனிமை நீக்கி உறவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். குறைவை நீக்கி நிறைவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். துயரம் நீக்கி மகிழ்வை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். மகிமை நிறைந்த இருதயம், ஆட்சி மிக்க இருதயம், இடைவிடாது அன்பு செய்யும் இயேசுவின் திரு இருதயம். இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம். மறந்து அருளை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். எல்லை மறந்து அன்பை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். காலம் மறந்து வரங்கள் அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். பலனை மறந்து பரிவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம். என்றும் வாழும் இருதயம், வாழ்வை அளிக்கும் இருதயம். அஞ்சுவோர்க்கு அடைக்கலம் இயேசுவின் திரு இருதயம். இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம். இயேசுவின் தூய இருதயம். அன்பால் பற்றி எரிந்திடும், அரவணைக்க துடித்திடும், தன்னை வழங்க விரைந்திடும், தரணி முழுதும் நிறைந்திடும் இருதயம் தூய இருதயம். இயேசுவின் தூய இருதயம். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை நம்ம தொடங்கிட்டோம். ஓகே, இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதா நமக்கு அமைய போகுது? ஸோ எனக்கு ஏன் இந்த கதை மேபி தெரிஞ்ச கதை அப்படிங்கிறதுனால இருந்தாலும் அது பரவாயில்ல அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை வந்து நம்முடைய ஆலயத்தோடு ஒட்டி இருக்கிறது. ஓகே, ஸோ அதனால சரி ஓகே, இந்த ஒரு கதை என்ன பண்ணலாம், எடுத்துட்டு வரலாம். என்னன்னா, நம்ம இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு நிறைய இருக்குது. அப்போ நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவை விலக்கி வைத்து நம்மால் இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போ அந்த கொரோனா டைம்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுமா, கொரோனாவோடு வாழ பழகுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம இந்த தொழில்நுட்பத்தோட வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த பழகிக்கொள்றதுனால நம்ம அதை எப்படி பயன்படுத்துவது, ஆக்கப்பூர்வமாக நல்ல விதத்துல எப்படி பயன்படுத்துவது, அதை நாம் கற்று வைத்திருக்கணும். அதுதான். அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆலயங்களில் இந்த செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் செய்யலாம். அப்போ அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரெஃப்ளெக்ஷன்ஸ், எனக்கு வந்து ஒரு ஞாயிறு திருப்பலிக்கோ எல்லாத்துக்குமே அருட்தந்தையருடைய மறையுறை ப்ரிப்பரேஷன்ஸ் யாருமே என்ன பண்றது இல்ல, ஏறுறது. அப்போ அதுக்கான ஒரு தயாரிப்பு, முன் தயாரிப்பு, இன்னைக்கு என்ன நற்செய்தி வாசகம், அது குறித்த முன்னுரை என்ன, இதெல்லாம். அப்போ இதை வந்து இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை ஒரு ஃப்ரெண்டு போல அவர்கிட்ட உட்காந்து அந்த ஃப்ரெண்டுட்ட என்ன ரீடிங், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சொல்லுங்க, ஒரு ஐடியா, கதை ஏதா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அப்போ அது நம்ம கிட்ட மாதிரியான ஆலோசனை கேட்டு பெறுகின்ற பொழுது அதற்கேற்ற ஆலோசனை ஏதாவது இந்த மாதிரி இன்னைக்கு நற்செய்தி வாசம் இது, இதற்கு தொடர்புடைய ஏதாவது ஒரு கதை எனக்கு என்ன பண்ணு சொல்லு அப்படின்னா அந்த கதை என்ன பண்ணும், ஏதாவது பொன்மானின் போட்டு நீங்க எடுத்துக்கோங்க. அப்போ இது போல நம்முடைய மறையுறை தயாரிப்பதற்கு ஒரு அருட்தந்தையருக்கு இது உதவியாக இருக்கும். சூப்பர்ல, கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலைத்திரையெல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே, உம்மை நினைத்து நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில், அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் திருப்பாடலிலே நாம் யோனா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான இறைவார்த்தைகளை நாம் இந்த திருப்பாடலை தியானிக்க இருக்கிறோம். யோனாவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் யோனாவை அழைத்து நினிவே என்ற நாட்டிற்கு அனுப்புகிறார். அந்த நினிவே மக்கள் பாவத்தில் ஊறி திளைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனம் மாற வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்கின்ற அந்த இறை வார்த்தையை யோனாவுக்கு கொடுத்து, நீ நினிவேக்கு சென்று அந்த மக்களிடம் எடுத்து கூறு என்று சொல்லி ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். ஆனால் யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் வேறு நாட்டிற்கு அவர் தப்பி ஓடுகிறார். அப்படி அவர் தப்பி அந்த கடல் வழியாக கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கடலிலே பெரும் கொந்தளிப்பு, பெரும் ஆபத்து ஏற்படுகிறது. எனவே அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் இதற்கு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது யோனா கூறுகிறார், நான் தான் அதற்கு காரணம். ஆண்டவர் என்னை நினிவேக்கு அனுப்பினார், ஆனால் நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் வேறு நாட்டிற்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது யோனாவை தூக்கி கடலிலே எறிகிறார்கள். அப்படி கடலிலே விழுந்த யோனா ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தபடியே அவர் ஒரு மீனை, ஒரு திமிங்கலத்தை அனுப்புகிறார். அந்த திமிங்கலம் யோனாவை விழுங்குகிறது. 3 நாட்கள் அந்த திமிங்கலத்தினுடைய வயிற்றிலே யோனா இருந்தார். அந்த 3 நாட்களும் அவர் நம்பிக்கை இழந்து விடாமல், தன்னை சுற்றி பல ஆபத்துகள் இருந்தாலும் கூட அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். அப்படி அவர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளைத்தான் இன்றைய திருப்பாடலிலே நான் தியானிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளையில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர்.
பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன், என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர் என்ற அருமையான வரிகள். யோனா தன்னுடைய சாவின் விளிம்பை நெருங்கி கொண்டிருக்கிற அந்த வேளையில தன்னை சுற்றிலும் திகில், ஆபத்து, அந்த கடல், திமிங்கலத்தின் அந்த வயிற்றிலே இருந்து கொண்டு அவர் எத்தனை வேதனைகளை, பாடுகளை அனுபவித்திருப்பார். அத்தனைக்கு மத்தியிலும் அவர் நம்பிக்கை இழக்காமல் கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார். இந்த நிகழ்வு எனக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், ஆண்டவர் இயேசுவோடு சீடர்கள் கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அப்பொழுது சீடர்கள் தன்னுடன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர் மறந்து போய் அவர்கள் அச்சத்திலே, பயத்திலே தாங்கள் சாகப் போகிறோமே என்று அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். ஆனால் யோனாவோ இப்படிப்பட்ட திகில் நிறைந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய சாவின் அந்த விளிம்பை அவர் நெருங்கிய போதிலும் கூட அவர் நம்பிக்கை இழந்து விடாமல், பயப்படாமல் கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கிறார், கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். நான் கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர், தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது, நீர் அனுப்பிய அலை திரையெல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன என்று அவர் சொல்லுகிறார். அந்த அலைகள் எல்லாம், கடலில் அந்த இருக்கிற ஆபத்துகள் எல்லாம் தன்னை கடந்து போகின்ற போது கூட ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை காப்பாற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கை யோனாவிடம் இருந்தது. எனவேதான் கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன், இனி எவ்வாறு உமது கோயிலை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். கடவுளுக்கு கீழ்ப்படியாத அந்த நிகழ்வை யோனா நினைத்து பார்க்கிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய முன்னிலையிலிருந்து தள்ளப்பட்டு விட்டேனே, நீ நான் எப்படி உம்மை கண்ணோக்குவேன்? உமக்கு கீழ்ப்படியாமல் என்னை நினிவேக்கு செல்ல சொன்னீர், ஆனால் உமக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் வேறு நாட்டிற்கு தப்பி ஓடினேனே, உமக்கு எதிராக நான் இப்படி செய்து விட்டேனே, இனி நான் எப்படி உம்மை நோக்கப் போகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி அவர் அழுகிறார், கதறி புலம்புகிறார், ஜெபிக்கிறார். ஆனால் இந்த திருப்பாடலுடைய இறுதி அந்த வார்த்தையானது நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக, ஆண்டவரை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையாக இருக்கிறது. என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது, ஆண்டவரே உம்மை நோக்கி நினைத்து வேண்டுதல் செய்தேன், உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. யோனாவுடைய ஜெபம் வீண் போகவில்லை. அவருடைய ஜெபம் ஆண்டவருடைய காதுகளை எட்டியது. எனவே ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மீண்டும் அவரை அழைத்து அந்த நினிவே நாட்டிற்கு செல்ல அவர் அனுப்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோனா நினிவேக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, யோனாவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகள், பல பிரச்சனைகள், புயல்களைப் போல, அலைகளைப் போல, கொந்தளிப்புகளைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் யோனாவை போல மனம் தளராமல் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது எத்தகைய சூழ்நிலையிலும், எத்தகைய ஆபத்திலும் ஆண்டவர் நம்மை கைதூக்கி காப்பவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு தருகிறது. ஆகவே இந்த யோனாவை போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை, பிரச்சனைகளை கண்டு நாம் அஞ்சாமல் அதை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவர் சாவின் அந்த நுனி விளிம்பிலிருந்து கூட நம்மை கைதூக்கி காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த வேளையிலே நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்பு இறைவா, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். யோனாவை போல எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், துன்பங்கள், அலைகள், பேராபத்துகள் வந்தாலும் நாங்கள் நம்பிக்கை இழந்து போகாதபடி எங்களுக்கு வலுவூட்டி அருளும். ஆண்டவரை, நானும் என் வீட்டாரும் உண்மையே நம்பியிருக்கிறோம். உம்மையிடம் முழுவதுமாக எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களை காப்பாற்றும், எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசிர்வதியும். நாங்கள் செல்ல வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டும். இதோ இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளே எங்கள் ஒவ்வொருவரையும், நாங்கள் செய்ய போகிற வேலைகளையும், எடுக்கிற முடிவுகளையும் நிறைவாக ஆசிர்வதியும். எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தாரும், எங்களை ஆசிர்வதியும். எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஏஐ தொழில்நுட்பத்தை நம்முடைய திருப்பலிகளில், நம்முடைய ஆலயங்களில் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன செய்ய சொல்லலாம்? அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம அன்பியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அன்பியங்கள்லாம் வந்து ஒரு மாஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த சண்டே நீங்க செலிப்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி டைம்ல இந்த ஏஐ வச்சு நம்ம சர்ச்ல எப்படி டெக்கரேட் பண்ணலாம், இப்படி எப்படி என்ன சொல்றது, மன்றாட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ஏஐ கிட்ட கேட்டோம்னா அது கொஞ்சம் ஐடியா கொடுக்கும். நம்ம அதை வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம், அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு திருப்பலியில என்னென்னலாம் நம்ம செய்யலாம், இன்னும் பக்தியோடு பங்கெடுப்பதற்கு, எல்லாரையும் முன்னிறுத்தி செல்வதற்கு என்ன பாடல்கள், அந்த பாடல்கள் எப்படி இது பண்ணலாம், பிரசன்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் அதுல இருந்து எல்லா ஐடியாஸும் நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதுக்காக பயன்படுத்துவோம். இன்னும் வேற என்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்கிறத தொடர்ந்து பேசுவோம்.
அக்டோபர் 6. புனித புரூனோ. ஜெர்மனி நாட்டில் கொலோன் நகரில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1030 பிறந்தார் புரூனோ. தன் கல்வியினை பிரான்ஸ் நாட்டில் ரீம்ஸ் நகரில் பயின்ற புரூனோ குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1055 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 1056 இறையியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்ட இவர் தன் பேச்சாற்றலினாலும் மெய்யியல் இறையியல் கருத்துக்களினாலும் மாணவர்களின் மனதினை கவர்ந்தார். ரீம்ஸ் நகர மறைமாவட்டத்தின் தலைமைச் செயலராக தன் பணியினை திறம்படச் செய்த அருட்தந்தை புரூனோ தன் மறைமாவட்ட ஆயரான மனாசெஸ்ஸின் பொறுப்பற்ற தன்மையினை கடுமையாக எதிர்த்தார். திருத்தந்தை 7ஆம் கிரகோரியார் அருட்தந்தை புரூனோவினை ரீம்ஸ் நகர ஆயராக பொறுப்பேற்க அழைக்க இதனை மறுத்த புரூனோ தன் சீடர்களுடன் கிரனோபிலுக்கு அருகிலுள்ள கர்த்தூஸ் பகுதிக்குச் சென்று கர்த்தூசியன் சபையினை தொடங்கினார். கிபி 1090 தன் மாணவரான திருத்தந்தை 2ஆம் அர்பனின் அழைப்பின் பேரில் ரோமைக்குச் சென்ற அருட்தந்தை புரூனோ திருத்தந்தை கேட்டுக்கொண்டதற்கேற்ப அவரின் ஆலோசகராக பணி செய்தார். தனிமையில் வாழ விரும்பிய அருட்தந்தை புரூனோ ஒரு குடில் அமைத்து தவ வாழ்வினை மேற்கொள்ள கிபி 1101 அக்டோபர் 6 விண்ணகமடைந்தார். இறையியலிலும் மெய்யியலிலும் சிறந்து விளங்கி திருத்தந்தையின் ஆலோசகராகவும் கர்த்தூசியன் துறவர சபையின் நிறுவனராகவும் இறைபணிகளை செம்மையோடு செய்த அருட்தந்தை புரூனோவினை திருத்தந்தை 15ஆம் கிரகோரியார் கிபி 1623 புனிதராக உயர்த்தி வணிக மையங்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித புரூனோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய கர்த்தூசியன் துறவர சபைக்காகவும் அச்சபையின் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம எப்படி ஆலயங்கள்ல பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ அடுத்ததா இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜில நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இணையதளங்கள்ல. அப்போ அந்த இணையதளங்கள்ல இருக்கக்கூடிய நம்முடைய ஆலயத்திற்கு தொடர்பான சாஃப்ட்வேர்ஸ் இப்போ சில ஆலயங்கள்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய ஆலயங்கள்ல ஆட்டோமேஷன் பண்ண இப்போ வந்து ஒருத்தருடைய திருமுழுக்கு சர்டிபிகேட் ஞானஸ்தான சர்டிபிகேட் சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணிட்டாங்க. அவங்க வருஷத்தை சொன்னாங்க, அந்த வருஷத்துல மாசம் தெரிஞ்சது அப்படின்னா இதை வச்சு சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். நம்ம இல்ல அப்படின்னா அந்த குடும்ப கார்டோட நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த குடும்ப கார்டு நம்பரை வச்சு யாருக்கு எப்போ என்ன ஞானஸ்தானம் எப்போ கொடுக்கப்பட்டிருக்குது, உறுதி பூசல் எப்போ கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லா ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரியான அலுவலக பயன்பாட்டிற்கும் இந்த ஏஐ நாம் பயன்படுத்தலாம். சூப்பர் தான், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு துறவி, அவர் ஒரு பெரிய மகானும் கூட, வாய்மைக்கு வசமாகி பெயர் போனவர் அவர். ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அந்த பக்கமாக தலைதெறிக்க ஓடி வந்தது ஒரு கறவை பசு. தனது செல்ல கன்றுக்குட்டியோடு அவரை கடந்து போனது, ஓடியது. கொஞ்ச நேரத்தில் அதை துரத்தி கொண்டு ஓடி வந்தான் ஒரு கசாப்பு கடைக்காரன். ஓடி வந்த வேகத்தில் துறவியிடம் கேட்டான், இந்த பக்கமாக பசுவும் கன்றும் ஓடி வந்ததா? பார்த்தீர்களா? எந்த பக்கம் போனது? உண்மையை சுட்டினார் அந்த துறவி மகான். வந்தது, அதோ அந்த பக்கமாகத்தான் போனது. ஆள்காட்டி விரலால் அந்த மாட்டையும் கன்றையும் காட்டிக் கொடுத்து அந்த திசையையும் சுட்டினார், காட்டிக் கொடுத்தார். சுட்டிய திசையில் போனவன் போன வேகத்தில் மாட்டையும் கன்றையும் இழுத்து வந்தான். துறவிக்கு நன்றி சொல்லிவிட்டு போய்விட்டான். குரல் வளை அறுபட்டு துறவியை சபித்து கொண்டே செத்து போயின அந்த பசுவும் கன்றும் அந்த கசாப்பு கடைக்காரனிடம். ஒரு நாள் அந்த துறவி மகான் இறந்து போனார்.
நேரடி சொர்க்கம்தான் அவருக்கு என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். ஆனால் காலதூதர்களோ அவரின் நரக வாசலிலே கொண்டு போய் விட்டார்கள். யமதர்மராஜாவிடம் முறையிட்டார் துறவி, எனக்கே நரகமா? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் இந்த நரகவாசம்? அன்று பசுமாட்டையும் கன்றையும் தேடி வந்தவனிடம் அது இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்தவன் நீதானே. ஆமாம், உண்மையைத்தானே சொன்னேன், உண்மையைத்தானே பேசினேன். உடனே யமன் சொன்னானாம், சரிதான் துறவி மகானே, ஆனால் பார்த்ததையெல்லாம் அப்படியே சொல்லிவிடுவது உண்மையாகாது. பிறருக்கு துன்பம் வராமல் சொல்லப்படும் வார்த்தைகள் தான் உண்மையாகும். ஆனால் நீ பேசிய உண்மையால் 2 உயிர்கள் போய்விட்டதே, போ நரகத்திற்கு. தீயன பயக்கும் உண்மை, நல்லன பயக்கும் உண்மை, இதில் எது உண்மையான உண்மை? நல்லன பயக்கும் தீமை, கெட்டன பயக்கும் தீமை, இதில் எது பொய்யான பொய்மை? தெரிஞ்சா சொல்லி அனுப்புங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். பகைவரால் ஏற்படும் தீமையை விட அடக்கமில்லா மனதாலேயே ஒருவருக்கு அதிக தீமை. பிறருக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், உனக்காக நாளைய துன்பத்தை இன்றே விதைத்துக் கொண்டிருக்கிறாய். என்ன செய்ய? பல ஆதாரங்களுடன் சொல்லும் உண்மையை விட யாரோ ரகசியமாய் சொன்ன பொய்தானே அதிகம் நம்பப்படுகிறது. இப்படி ஒரு நாள் நானே புலம்பினேன். 99 நல்லது செய்தேன், பாராட்ட ஒருவர் வந்தார். ஒரே ஒரு தவறு செய்தேன், சுட்டிக்காட்ட 99 பேர் வந்து நின்றார்கள் வரிசை கட்டி. என்னங்க இது நியாயம்? சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஏஐ தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை எப்படி நம்முடைய ஆலயங்களில் நம்முடைய பக்தி முயற்சிகளில் நாம் பங்கெடுக்க செய்யலாம், வளர்த்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன செய்யலாம்னா, கேட்டிசம் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களே, இப்பெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்டோரிஸ்லாம் தேடி அதை எப்படி பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஈஸியாக எப்படி புரிய வைக்கிறது, எப்படி அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஏஐ வந்து பயன்படுத்தி ஈஸியாக குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு ஏற்றவாறு இந்த கதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம பயன்படுத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. நிச்சயம் மரக்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒரு பேர் உதவி இருக்கும். இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்தலாம் கூட மரக்கல்வி ஆசிரியர்கள் என்னென்ன ஸ்டோரிஸ் சொல்லலாம், குழந்தைகளுக்கு நன்னதி கரைகள் என்ன சொல்லலாம், நம்முடைய பைபிள் ஸ்டோரிஸ் என்னென்னலாம் இன்னும் ஸ்டோரிஸ் ஃபார்மேட்ல சொல்லலாம். ஸோ எவ்வளோ விஷயங்களை இதில் கேட்டு நம்ம என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்வோம், பயன்படுத்துவோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு நம் தேவைகளின் நிறைவு என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லா மனிதர்களுக்கும் தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகள் நிறைவு அடைய வேண்டும். அவ்வாறு நிறைவடைவதே ஒரு ஆளுமையின் முழுமை நிறைவு என்று உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எடுத்துக்காட்டாக செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்கிற ஒரு உளவியல் சொல்லாடல் இருக்கிறது. ஒரு ஆளுமையினுடைய நிறைவு. அந்த ஆளுமையின் நிறைவை நோக்கி நாம் அனைவரும் நடைபோட வேண்டும். ஆபிரகாம் மாஸ்லோ என்கிற ஒரு உளவியல் அறிஞர், அவர் தேவைகளின் படிகள், ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் என்கிற ஒரு தியரியை, ஒரு கொள்கையை, கோட்பாட்டை, உளவியல் பார்வையை முன்வைத்தார். அதன்படி எல்லா மனிதர்களுக்கும் படிப்படியாக தேவைகள் இருக்கின்றன. முதலில் அடிப்படை தேவைகள் இருக்கின்றன. உணவு, உடை போன்றவை அடிப்படை தேவைகள். அதன் பிறகு உளவியல் தேவைகள் இருக்கின்றன. நாம் அன்பு செய்யப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். அறிவாற்றல் சார்ந்த தேவைகள் இருக்கின்றன என்று வரிசையாக பாதுகாப்பு சார்ந்த தேவைகள், நான் பாதுகாப்பாக உணர வேண்டும் என்றெல்லாம் பல தேவைகள். அந்த தேவையினுடைய இறுதிப்படி தான் ஆளுமையின் நிறைவு. நிறைவு தேவை தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். என்னுடைய வாழ்வில் அனைத்து தேவைகளும் நிறைவு பெற்று விட்டன, நான் ஒரு நிறைவு பெற்ற மனிதர் என்று நாம் சொல்ல முடியும் என்று உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு நம் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்பவராக இருக்கிறார் என்று விவிலியம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:19 பிலிப்பியர் 4:19 பவுலடியார் சொல்லுகிறார், என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஆட்சிக்குரிய செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று சொல்கிறார். இயேசு நம் அனைத்து தேவைகளின் நிறைவாக இருக்கிறார். நமக்கு உணவு, உடை, உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகள் அவற்றை இயேசு தருகிறார். நமக்கு உளவியல் தேவைகள் இருக்கின்றன. நாம் அன்பு செய்யப்பட வேண்டும்,
பாதுகாப்பு பெற வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். இந்த தேவைகளை இயேசு நிறைவு செய்கிறார். நிறைவாக நம்முடைய முழு ஆளுமை தேவையையும் அவர் நிறைவு செய்கிறார். இயேசுவிடம் வாருங்கள், உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவு பெறும் என்பதே இயேசு நமக்கு தருகிற அழைப்பாக இருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்று நாம் இயேசுவிடம் செல்வோமாக. அவர் நம் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம ஆலயங்கள்ல எப்படி இதை பயனுள்ள வகையில பயன்படுத்திக்கலாம் சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி? ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறையா இடங்களுக்கு நம்ம ஒரு சுற்றுப்பயணம் திடீர்னு எங்கே வெளியூர் எங்கேயோ போகிறோம், இல்லை வெளி மாநிலங்களுக்கு கூட என்ன பண்ணுறோம் போகிறோம். அப்போ அந்த நேரத்தில் ஞாயிறு திருப்பலி நம்ம என்ன பண்ண போகிறோம், பங்கெடுக்க போகிறோம். அங்கே நமக்கு பெரிய பிரச்சனைனா இந்த மொழி பிரச்சனை. அப்போ சில நேரங்கள் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. இந்த மலங்கரா கேத்தலிக் நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய திருப்பலி பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாட்டு பூசையாக இருக்கும், ரொம்ப பெரிய பாடிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு முறை அதை பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்சப்போ என்ன அப்படின்னா, அதுல போய் உட்காந்துருக்கப்போ பாடுறாங்க திடீர்னு எழுந்திரிச்சு பாடுறாங்க. அதுவும் மலையாளத்துல வர இருக்கிறதுனால நம்மளால என்னென்ன புரிஞ்சுக்க முடியல. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா எழுந்தேற்றம் இல்லை, அதுக்குள்ள ஏதோ சம்திங் ஆஃபரிங் ஏதோ போயிருச்சு, ஏதோ சம்திங் மாறிடுச்சு. நம்மளுடைய கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அப்போ நம்மளுடைய திருப்பலி போல எல்லாமே கொஞ்சம் மாறினோன்னு, ஒருவேளை இங்க எழுத்தேற்றம் கிடையாது அந்த திருப்பலியில, என்னன்னு தெரியலையா அப்படின்னு பார்த்தா எழுந்தேற்றம் அதுக்கப்புறம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு முரணா இருக்கும் இல்லையா. அப்போ இந்த நேரங்களில் இந்த ஏஐ வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டிரான்ஸ்லேஷன்ஸ் அதுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதை சொல்லும்போது இன்னொரு நிகழ்வு, பெங்களூர்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு இளைஞர் ஒருத்தர் பெங்களூருக்கு டிராவல் பண்ணி போயிருக்காரு. அவர் போகணும்னு சொல்ல வேண்டிய இடத்த அந்த ஆட்டோ ஓட்டுநர் கிட்ட பேசுறாரு. ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆங்கிலம் தெரியாது, இவருக்கு கன்னடம் தெரியாது. இப்போ மொழி பிரச்சனை. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, அவரோட ஏஐ வந்து என்ன விஷயம் எங்க போகணுங்கிறத இவர் ஏஐக்கு உள்ளீடு கொடுத்து அதை கன்னடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை இவருக்கு என்ன பண்ணிருக்காரு, பிளே பண்ணி காட்டியிருக்காரு. அப்ப அவர் சொல்றதை ரெக்கார்ட் பண்ணி அதை திரும்ப என்ன பண்ணிருக்காரு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் என்ன ஆன்சர் சொல்றாருங்கிறது இவர் என்ன பண்ணிருக்காரு. சோ இப்படி இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான வழிகளிலும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சூப்பர். தொடர்ந்து பேசலாம், வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் மகிழ்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆலயங்களில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன செய்யலாம்னா, மியூசிக் ரிலேட்டடாக கூட இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. சிலருக்கு வந்து ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக் மட்டும் தான் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டு இந்த ஏஐ கிட்ட அந்த பாட்டை போட்டு எப்படி வாசிக்கிறது, எந்த விதத்தில் வாசிக்கிறது, அது எளிமையை எப்படி புரிஞ்சுக்கிறது, மற்றவங்களுக்கும் எப்படி கற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏஐ கிட்ட கேட்டு நம்ம மியூசிக் ரிலேட்டடாக வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா. அதாவது எனக்கு ஆர்வக்கோளரில் நான் ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கப்போ நோட்ஸ் வாசிக்க தெரியும். அந்த நோட்ஸ் அதாவது பார்த்தா அந்த நோட்ஸை பார்த்து வாசிக்க தெரியும். மற்றபடி அந்த இசை அறிவுலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அப்போ முத்துச்சரம் அப்படின்னு ஒரு நம்ம இது இருக்கும், இறையலைகள் கூட முத்துச்சரம், அதனுடைய பாடல்களுக்கெல்லாம் ஒரு நோட்ஸ் போட்டு ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த புத்தகம் கிடைச்சது. அதுல இருந்து ஒரு சில வருகை பாட்டு, ஒரு சில தியான பாட்டு, இதெல்லாம் என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ ஒரு முறை எங்களுடைய ஹாஸ்டல் மாஸ்ல கீபோர்டு வாசிக்க ஆள் இல்லை. நம்ம என்ன பண்ணியாச்சு, நமக்கு தான் இந்த 2-3 பாட்டு டெம்ப்ளேட்டா தெரியுமே, மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணியாச்சு வாசிக்க ஆரம்பிச்சா பூசா அன்னைக்கு திருப்பி ஏதோ ஒரு கிராண்ட் மாஸ் வேற, அவர் அல்லேலுயா பாடுங்கிற அல்லேலுயாக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணல. சிக்கி தவிச்ச தருணங்கள் உண்டு. அப்ப இந்த நேரங்கள்ல இந்த ஏஐ என்ன பண்ணா இமிடியேட்டா அதுக்கான நோட்ஸ் என்ன நமக்கு கொடுத்துரும். நம்ம டக்குனு இந்த சாங்கான நோட்ஸ் என்ன, இந்த சாங் என்ன ராகத்தை சேர்ந்தது. ஸோ அப்போ பேசிக் நாலேஜ் நமக்கு மியூசிக்ல இருந்தாலும் கூட நம்ம இதை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளலாம். ஓகே, சிறப்பு. இன்னும் இது போல வரணும் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வழிகளை இதோ என்று ஒரு அறிஞர் நமக்கு சொல்லுகிறார். ஜெர்மானிய கவிஞர் கோத் என்பவர் இப்படியாக கூறுகிறார்: Talents are best nurtured in solitude. Character is best formed in the stormy billows of the world. அதாவது, ஒருவரின் திறமைகள் அவர் தனிமையிலே இருக்கும்போது வளர்க்கப்படுகின்றன. அவரது பண்பு நலன், அவருடைய கேரக்டர் உலகின் பேரலைகளோடு அவர் மேற்கொள்ளும் போராட்டத்திலே உருவாகிறது. நண்பர்களே, நாம் வாழ்விலே வெற்றி பெற
இந்த இரண்டும் மிக முக்கியமானவை. ஒன்று நமது திறமைகள், இரண்டாவது நமது பண்பு நலன். நமது திறமைகளை வளர்க்க வழி என்ன? நாம் தனிமையாக இருந்து எந்த திறமை, எழுதுகின்ற திறமை, பாடுகின்ற திறமை, அல்லது இசை கருவிகள் மீட்டுகின்ற திறமை, ஏதோ ஒன்று தேவையானதை நாம் தனிமையாக இருந்து வளர்த்து கொள்ளலாம். நமது பண்பு நலன், நமது கேரக்டர் அல்லது நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்பதை எங்கே உருவாக்குவது? தனிமையிலே அல்ல, நமது வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகள், அவற்றை நாம் சந்திக்கின்ற விதம், அவற்றோடு நாம் போராடுகின்ற விதம், அவற்றை நாம் மேற்கொள்ளுகின்ற அந்த நிகழ்விலிருந்து அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு பண்பு நலன் உருவாகின்றது. ஒருவருக்கு நல்ல திறமைகளும் ஒரு இனிமையான அல்ல அதே சமயத்திலே வலிமையான பண்பு நலனும் இருந்தால் வாழ்க்கையிலே அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றி அடைவார், மகிழ்ச்சியோடு இருப்பார். எனவே இந்த அறிஞர் நமக்கு சொல்லுகின்ற இந்த அறிவுரையை கேட்டு தனிமையிலே நமது திறமைகளை வளர்த்து கொள்ளவும், உலகின் பல்வேறு சூழ்நிலைகளோடு நாம் போராடும் போது நமது பண்பு நலனை வளர்த்து கொள்ளவும் முயற்சி எடுத்தால் வெற்றி நமதே. முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு எப்படி நம்ம ஆலயங்கள்ல பயன்படுத்துறதுன்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, நம்முடைய ஃபாதர் ஸ்டான்லி எடுத்துவாசி இருக்காங்க. அவங்க வந்து சடையம்பாளையம் அப்படிங்கிற ஒரு பங்கில் இருக்கிறாங்க, பணி செய்யணும். அப்போ ஃபாதர் ஒரு தடவை வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணணும் ஜோ, ஸோ அப்படின்னு சொன்னேன். அப்போ சரிங்க ஃபாதர் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னா, ஒரு சில கண்டென்ட் தான் இருக்குன்னு சொல்லி சில கண்டென்ட் ஃபாதர் கொடுத்தாங்க. அப்போது இது முழுமை அடையாமல் இருக்குது ஃபாதர், இது கொஞ்சம் முழுமை அடைய செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? சரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க ஜோ, நான் வேணா நெட்டில் சர்ச் பண்ணுறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி தேடி எடுத்தப்போ அவங்களுடைய இணையதளம் டிசைன் பண்ணி அதனுடைய வரலாறு எல்லாம் எடுக்கிறப்போ ஓரளவுக்கு வரலாறு என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. ஏஐல அதை பற்றி உள்ளீடு செஞ்சு இது எங்கெங்கெல்லாம் இந்த தகவல்கள், இந்த ஆலயத்தை குறித்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடும்போது நிறைய தகவல்களை அது என்ன பண்ணுச்சு, கொடுத்துச்சு. அப்போ அதை கிராஸ் செக் பண்ணும்போது அதில் எல்லாமே சரியான தகவல்கள் அப்படின்னு கிடையாது, எல்லாமே தவறான தகவல்களும் கிடையாது, ஏதோ நமக்கு ஈஸியா இருக்குது. அதை நாம கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இந்த தகவல்கள் சரிதானா அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுச்சு, அதனுடைய வரலாறு எடுத்து கொடுத்துச்சு. ஸோ அது போல நம்மளுடைய ஆலயங்களுடைய வரலாறு என்ன, நம்ம ஆலயம் எப்போது கட்டப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாம என்ன பண்ணலாம், அதில் உள்ளீடு கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன்ஸ்ல அதை இன்னொருத்தவங்க வேற எங்கேயும் ஒரு இடத்துல தேடுறாங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணணும்னா அந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதற்காக இந்த ஏஐயை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடர் வழியாக இணைந்தமைக்கு உங்களுக்கு நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இணைந்தமைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிற ஒரு வேடிக்கையான ஒரு வழக்கு. இந்த வழக்கு சார்லஸ் சோப்ராஜ் வெர்சஸ் சூப்பரண்டன்ட் ஆஃப் திஹார் ஜெயில் 1976 வந்த ஒரு கேஸ். இந்த சார்ல்ஸ் சோப்ராஜ் கதையை நீங்கள் போய் எல்லோரும் தேடி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான கதை. நிறைய பேர் கொலை செய்தவன், நிறைய இளம் பெண்களை கடத்தி, பிகினி மர்டர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த வழக்கை, கொலை செய்த ஒரு நபர். அவருடைய பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுவார். அவருக்கு ஒரு நிக்நேம் உண்டு, சர்பன்ட் அப்படின்னு, சர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி தான் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகிற மாதிரி தப்பித்து கொண்டிருந்தார். பலமுறை சிறை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவருடைய வழக்கு. அப்போ அவர் மிக கடுமையான ஒரு குற்றவாளி, மிக கொடூரமான ஒரு குற்றவாளி. எனவே கைதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த குற்றவாளிகளை சிறைகள் விதிகளின்படி இந்த கைதிகளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் பல கிரேடு பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் 3 விதமான கைதிகள் இருக்கிறார்கள். அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று சாதாரண கைதிகள், ஆர்டினரி பிரிசனர்ஸ் என்று சொல்வார்கள். ரெண்டாவதாக அபாயகரமான கைதிகள், டேஞ்சரஸ் பிரிசனர்ஸ். மூணாவதாக மரண தண்டனை கைதிகள், இந்த மரண தண்டனை எதிர்பார்த்து டெத் சென்டென்ஸ் பிரிசனர்ஸ், அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க. சிறையில் சொல்லணும், ஜெயில் வேறு பிரிசன் வேறு. சரியா? ஜெயிலில் விசாரணை கைதிகள் இருப்பார்கள், பிரிசனில் தண்டனை கைதிகள் இருப்பார்கள். குறைந்த மாதங்களிலிருந்து பல ஆண்டு ஆயுள் தண்டனை வரை அல்லது மரண தண்டனை கைதிகள், இவங்களெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க.
அதுலேயும் டேஞ்சரஸ் கைதிகளுக்கு தனிப்பிரிவு இருக்கும். அவங்க வந்து ரொம்ப பயங்கரமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோட அவங்கள வச்சுருப்பாங்க. சாதாரண கைதிகள் வந்து வெளியே எல்லாம் வந்து சுற்றிட்டு போகிறது அப்படி இப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். மரண தண்டனை கைதிகள் மிகுந்த பாதுகாப்போடு வைக்கப்பட்டிருப்பார்கள். துப்பாக்கி ஏந்திய போலீஸார்லாம் அவங்கள்ட்ட அறைய பாதுகாவலிச்சர் மாதிரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி வகைப்படுத்துதல் தவறு என்று ஒரு வழக்கு போச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி கைதிகளினுடைய தண்டனையை பொறுத்து, அவர்களுடைய தன்மையை பொறுத்து, அவர்களுடைய ஆளுமையை பொறுத்து அப்படி வகைப்படுத்துவது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொன்னது. அப்போது கைதிகளே இத்தனை வகைகள் இருக்கிறார்கள். அதனால தான் இந்த டேஞ்சரஸ் பிரிசனர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் பொதுவாகவே வந்து மீண்டும் சமூகத்தில் வந்து வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி தான் அவர்களுக்கு நீண்ட தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. ஏன்னா அவங்களுடைய குற்றச்செயல் அவங்களுக்கு கொடூரமாக இருந்திருக்கும். மரண தண்டனை கைதிகள் என்பது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். ஒரு அதாவது அதை நினைச்சு பார்த்தாலே கொலை நடுங்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பட்ட கொடூர செயல்களை செய்தவர்கள், அதாவது மனிதகுலம் வெறுக்கும் அத்தகைய கொடூர செயல்களை செய்தவர்கள், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் மரண தண்டனை வழங்கப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட கைதிகளுடைய வகைகள் இருப்பதையும் சிறை மேனுவல் சொல்லியிருக்கிறது. எனவே இவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதிலும் நீதிமன்றம் அக்கறை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏன்னா அவர்கள் கைதிகளாக இருந்தாலுமே அவர்களும் மனிதர்கள். ஆனால் கைதிகளாக இருப்பதால் அவர்களுடைய பல உரிமைகள் பறிபோகின்றன. ஆனால் வாழும் உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கைதியாக மாறிட்டாலே பாவம், எத்தனை உரிமை பறிபோகுது பாருங்க. முதல்ல வந்து அவர் தன்னுடைய பெயர் இழக்கிறார். அதுக்கப்புறம் அவர் நம்பரை சொல்லி தான் தெரியும், 76 வயா 82 வயான்னு சொல்லிட்டு. பெயர் என்பது எவ்வளவு ஒரு நம்முடைய அடையாளம் இல்லையா, அதை இழக்கிறோம். ரெண்டாவது, நமக்கு பிடிச்சது உணவு, அதை இழக்கிறோம். அந்த உணவுக்கான உரிமை, அங்கே என்ன போடுறாங்களோ அதான் சாப்பிடணும். மூணாவது, உறவுக்கான உரிமையை இழக்கிறோம். ஏன்னா சிறைக்குள்ளால் இருக்கிற குற்றவாளிகள் மட்டும்தான் நம்முடைய உறவாக இருக்க முடியும். வேற நம்முடைய உறவுகள், நம்முடைய குழந்தை, நம்முடைய மனைவி பிள்ளைகள், கணவன், இதெல்லாம் வந்து எல்லாம் இழந்துடுறோம். அப்புறம் நம்முடைய உடை, நமக்கு வந்து இது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க, அதை இழந்துடுறோம். அது வந்து அப்புறம் என்ன யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களோ அந்த நிற்கிற போட்டுட்டு சுத்த வேண்டியது தான். இப்படி பல பிறகு சுதந்திரமாக நடமாடும் உரிமை, அதை இழக்கிறோம். அந்த 4 சுவருக்குள்ளாடி தான் நம்ம சுத்தணும். இப்படி பல உரிமைகள் பறி போகிறது. அதனால தான் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதில் நீதிமன்றங்கள் அதிக அக்கறை செலுத்துகின்றன. அதனால் தயவு செய்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், யாரும் கைதிகளாக மாறிவிடாதீர்கள், யாரும் இத்தகைய உரிமைகளை இழந்து மனித மாண்பிழந்தவர்களாக மாறிவிடாதீர்கள் என்பதை அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஏஐ தொழில்நுட்பத்தை நம்முடைய ஆலயங்களில் நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்ன செய்யலாம்? அடுத்தது எப்படி சொல்றாங்கன்னா, ஜெப உதவிக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றாங்க. இப்ப நம்ம மாதா டிவில கூட இருக்காங்க, ப்ரேயர் டீம்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம வந்து ஜெப உதவிலாம் கேட்கிறோம். ஸோ அதே மாதிரி இது ஏஐ கிட்டயும் எனக்கு இப்போ ஜெப உதவி தேவைப்படுது, எனக்காக ஜெபம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுகிட்ட ஆலோசனை கேட்கும் போது நமக்காக அது வந்து ப்ரேயர் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு வந்து உடல் சுகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நமக்காக ஒரு ஆள் வந்து பிரேயர் பண்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நிச்சயமா இந்த நேரத்துல கூட ஒரு ரகசியத்தை உடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில வந்து விவேக் அப்புறம் நான் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது விவேக் எனக்கு ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து இறையாசிரியர் கண்டென்ட், இதெல்லாம் நம்ம இந்த ஜபங்கள்ல இந்த வாசங்கள்லாம் தேடி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 20-30 இறை வார்த்தைகள் ஒரு ஃபைல் நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, கொடுத்திருந்தாரு. அதன் பிறகு சில நாட்கள்ல நம்முடைய ஆயர்கள் இந்த இறையாசிரியர் கொடுக்க ஆரம்பிச்சதால நம்ம அதை சொல்றதை விட்டுட்டோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. திரும்ப அப்புறம் அதை நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல் மிஸ் பண்ண பிறகு பைபிள்ல எந்தெந்த இடத்துலலாம் ஆசீர்வாதம் சொல்லும் வண்ணம் இறை வார்த்தைகள் இருக்குது, எங்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டும் வண்ணம் இறை வார்த்தைகள் இருக்கு இப்படின்னு சொல்லி அதான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-50 இறை வார்த்தைகள் நம்ம அதுல இருந்து எடுத்து அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன வேணும், நமக்கு என்ன ஜப உதவி வேணும், இப்ப சில நேரங்கள் பழைய யோசேப்புனுடைய ஜபம், நம்ம ஏதாவது ஒரு சில ஜபங்கள் அப்படின்னு இருக்கும், அப்ப அதெல்லாம் நம்ம மறந்து போயிருப்போம். எனக்கு அந்த ஜபம் எங்கேயாவது இருக்குதா, அந்த லிங்க் என்ன பண்ணு எனக்கு எடுத்துங்க. இதெல்லாம் என்ன பண்ணலாம், நிறைய தேடுவதற்கும் கண்டடைவதற்கும் ரொம்ப எளிதாக இருக்கும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஊடுபயிர் வெள்ளாமை. அந்த ஊடுபயிர் வெள்ளாமையில் ரொம்ப முக்கியமானது தென்னை மரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊடுபயிர்கள். நீங்கள் தென்னை மரம் ஏற்கனவே வச்சவங்களா இருந்தீங்கன்னா என்ன இடைவெளியில் வச்சிங்கன்னு அளந்து பாருங்கள். 4 மரத்துக்கு நடுவில் 12 மணிக்கு வெயிலில் பார்த்தா எவ்வளவு வெயில் விழுகுது அப்படி பாருங்கள். அந்த வெயில் விழுகிற அமைப்பை பொறுத்து நீங்கள் ஒரு ஊடுபயிர் போடலாம். புதிதாக நீங்கள் நடவு செய்கிறீங்க அப்படின்னா 30 அடிக்கு 30 அடி வைக்கலாம், அல்லது 32 அடிக்கு 32, 35 அடிக்கு 35 அடி வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா நடுவாக 4 மரங்களுக்கு நடுவான இடத்துல எலுமிச்சை, கொய்யா போன்ற பயிர்களை வைக்கலாம். இல்லை எனக்கு அவ்வளோ இடைவெளி கொடுக்க முடியாது, இன்னும் நான் நெருக்கிறேன், 32 30க்கு பதிலாக 27 25 இடைவெளி தான் அடிக்கு அடி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் இடைப்பட்ட பகுதியில் தண்ணீரோட அமைப்பு பொறுத்து, நிலத்தோட அமைப்பு பொறுத்து மஞ்சள் போடலாம், கருவேப்பிலை செடி நடலாம், மலர் சாகுபடி பண்ணலாம், கருணைக்கிழங்கு பண்ணலாம், சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அது பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய பயிர்கள் தென்னைக்குள்ளே. நிறைய இடைவெளி குறைவாக இருக்குது, குளுமையாக இருக்குது, வெயில் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் காற்றோட்டம் இருக்க மாதிரி மலையடி வார பகுதி அப்படின்னா ஜாதிக்காய் நடலாம், பட்டை கிராம்புக்கான மரங்களை நடலாம். கொஞ்சம் திட்டமிடுங்க. ஏன் நம்ம ஊடுபயிரை போட மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா தோப்புக்குள்ளே நடந்து போனாலே பாம்பு வர்ற மாதிரி இருக்குங்க, அதனால் நான் நடலைங்க. எவ்வளவு தூரம் நிலம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிங்க. எத்தனை தடவை போகிறோம், எவ்வளவு நம்ம ஆய்வு செய்கிறோம். இதுக்காக நமக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய பயிர்களை ஏன் வரவிடாமல் செய்யணும். முறையான இடத்துல உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு போட்டோம்னா, முக்கியமாக தட்டைப்பயிறு போட்டால் நிலத்தில் வரக்கூடிய களை செடிகள் எதுவுமே வராதுங்க. இருக்கிறதெல்லாம் இந்த களை செடிகள் எல்லாம் இந்த தட்டைப்பயிறு இல்லாமல் பண்ணும். 3/4 பயிரிலிருந்து நம்ம லாபம் எடுத்துடலாம். கால்வாசி பயிரை விதைகள் அப்படியே விட்டுட்டோம்னா வெடித்து விழுந்து லாபம் தரும். புதுசாக வந்துட்டுருக்கோம். சணப்பு தக்கை பூண்டு போடலாம், அதுலேருந்து வரக்கூடிய விதைகளை விற்பனை பண்ணலாம், அல்லது கொஞ்சம் சேமித்து வைக்கலாம். மண்ணுக்கு வளமாகும். முக்கியமான ஊடுபயிர் 4 மரத்துக்கு நடுவாக ஆமணக்கு நடலாம். மண்ணோட வளம் பொறுத்து இன்னும் அதிகமான ஆமணக்கு செடிகளை நடலாம். தென்னை மரத்தில் வெள்ளைப்பூச்சி தாக்கம் வராது, வண்டு தாக்கம் வராது, எல்லாத்தையும் ஆமணக்கே எடுத்துக்கும். மரம் காப்பாற்றப்படும். தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க எல்லாருமே தயவுசெய்து எந்த விதமான ஊடுபயிர்களை தேர்ந்தெடுக்கலான்னு தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய தண்ணீரை பகிர்ந்து கொடுத்து, இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த ஊடுபயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து வெற்றி பெறலாம். ஒரு விவசாயி நேற்று கூட ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார். சேலம் பகுதியிலேருந்து மரங்களுக்கு இடையில் எலுமிச்சை நட்டு முதல் தரமான எலுமிச்சை நான் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி ஜாதிக்காய், அதே மாதிரி கிராம்பு, வாட்டர் ஆப்பிள், தென்காசிலையும் இதுலேயும் ரம்பூட்டான். ஊடுபயிர் வெள்ளாமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தென்னை மரங்களுக்குள்ள. தென்னந்தோப்போட வேலி ஓரத்தில் ஃபுல்லாக மரப்பயிர்கள் நடலாம். முக்கியமாக வேங்கை, கிளரிசீடியா. அந்த கிளரிசீடியா நட்டோம்னா அதோட இலைகள், அதோட கிளைகள் மண்ணுக்கு பெரிய வளமாகக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சி பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு நிறைய விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆலயங்கள்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஃபாதர் ஸ்டான்லி அவங்க ஆலயத்துக்கு ரெடி பண்ண ஒரு வெப்சைட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு மாடல். அப்போ அதில் என்ன அப்படின்னா, அந்த பங்கில் நடக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அன்பியம் கூட்டங்கள் யார் யார் வீட்டில் நடக்குது, அந்த வாரத்தில் எந்த வீட்டில் நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, அங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ஸ் என்ன, அங்க எப்போலாம் நம்ம அப்டேட் பண்ணா மட்டும்தான் எடுத்துக்க முடியுங்களா? அதை அப்டேட் பண்ணுவதற்கான அந்த சூழலையும் அது என்ன பண்ணுது, நம்ம கொடுக்குது. நம்ம ஒரு அட்மின் பேனல் அப்படிங்கறத வச்சு அதுல நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் என்ன நம்ம சொல்லணும், இதுல அப்டேட் பண்ணுங்க, உங்க வீட்ல அட்ரஸ் கொடுங்க, இந்த இடத்துல அட்மின் மீட்டிங் நடக்குது. நம்ம ஞாயிறு அறிவிப்புகள் வாசிக்கிறோம், அறிவிப்புகள் அப்படியே இதுக்குள்ள கொடுத்தீங்கன்னா எல்லாரும் அப்படின்னா யார் எங்க இருந்தாலும் என்ன பண்ணலாம். இப்போ எனக்கு திடீர்னு நான் ஐயோ இந்த வாரம் அன்பிய கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்களே, எங்கன்னு தெரியலையே,
உடனே நம்ம மொபைல் எடுத்து அந்த முகவரிக்கு சென்று அன்பிய கூட்டம், ஓகே இன்னைக்கு இவங்க வீட்டில் நடக்குது இன்ஃபர்மேஷன். இப்போ பங்குல ஏதாவது ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள், வார அறிவிப்புகள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கே கேட்டிருப்போம், ஞாபகம் இருக்கும், பட் என்ன ஏது தேதி எல்லாம் மறந்துருப்போம். அப்போ உடனடியாக அதில் போயிட்டு ஓகே இன்னைக்கு வார அறிவிப்புகள் என்ன கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி என்ன பண்ணி எடுக்க முடியும். ஸோ பாரிஷ் என்கேஜ்மெண்ட், நம்முடைய பங்குல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, நம்மக்கிட்ட என்னென்ன நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டி இருக்குது, ஸோ எல்லா தகவல்களையும் இங்கே இருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். படுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம லிவர் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஜென்ரலாக இன்றைக்கி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கோ, நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ அநேகம் பேருக்கு அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் வருது. இப்போ ஒரு 100 பேருக்கு எடுத்தோன்னா கிட்டத்தட்ட 80 பேருக்கு கூட ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு ஸ்கேனில் வருது. அப்போ அந்த ஃபேட்டி லிவர் அதில் கிரேட் 1, 2, 3 இப்படி அதை பொறுத்து, ரிசல்ட்டை பொறுத்து நம்ம பார்க்குறோம். அப்போது இது எதை காட்டுகிறது? நமக்கு லிவர் டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு நம்மளை உஷார்படுத்துது. ஃபேட்டி லிவர் அப்படின்னாலே ஒரு பிரச்சனை, ஆனால் பெரிய பிரச்சனை இல்லை, கவனிக்காமல் விட்டால் பெரிய இஷ்யூ. புரியுதுங்களா? இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். அதில் என்ன ஆகுது? ஃபேட்டி லிவர்னு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இப்படி அதிகமாகும். அப்போ நம்ம லிவர் என்ன பண்ணுது அப்படின்னா 1.7 லிட்டர் ஒரு நிமிஷத்தில் ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலை நம்ம லிவர் செய்யுது. அது வாட்டுக்கு அது 24 hours ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. என்னென்ன வேணும் அதை வச்சுக்குது, என்னென்ன வேணாம் தள்ளுது. இதில் அந்த லிவரை சுற்றி நமக்கு கொழுப்புகள் லேசாக முதல்ல படியும். அதுதான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம். இது பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அது கிரேட் 1, 2, 3 போகும்போது நமக்கு ரிப்போர்ட்டை பார்க்குறோம் இல்லையா, அதை வச்சு அப்போ நமக்கு ரைட் சைடு ஷோல்டர் பெயின் வரலாம், நெக்கில் பெயின் வரலாம், ஸ்வெல்லிங் இருக்கலாம். ரைட் சைடு நமக்கு ஆங்கிளில் ஸ்வெல்லிங் வரலாம். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வயிறு வீங்கி காணப்படும் சிலருக்கு, பெல்லி. இந்த ஃபேட்டி லிவர்னால் பாதிப்பு உடம்புல அதிகம் ஆக்கும்போது நமக்கு வரும். அதே போல் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் உடம்புல. அதையும் நம்ம லிவருக்கு சம்மந்தப்படுத்தி பார்த்து உஷாராயிடணும். எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சில அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம பார்க்கணும். லிவர் ப்ராப்ளத்தில் சிலருக்கு ஓவர் வெயிட், ஒபிசிட்டி வரலாம் ஃபேட்டி லிவர்னால், அல்லது கிரேட் 1, கிரேட் 2 லிவர் ப்ராப்ளம்னால நமக்கு வரலாம். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கால் மாத்திரம் வீங்கி இருக்கும், ஒரு காலில் மாத்திரம் வீக்கம் வரும். அதுவும் பார்த்தோன்னா ரைட்டு கால் மாத்திரம் நமக்கு வீக்கம் வரலாம். ஏன்னா வர்ற பேஷண்ட் சொல்கிறாங்க எனக்கு ஒரு கால் மாத்திரம் வீக்கம் இருக்குது, சிலர் சொல்கிறாங்க 2 கால் வீக்கம் இருக்குது. அப்போது அந்த ரைட்டு லெக் மாத்திரம் அந்த ஆங்கிள் ஜாயிண்டில் வீக்காக இருக்குது அப்படின்னா உடனே எங்களுக்கு டவுட் வரும், இவங்களுக்கு அநேகமாக லிவர் ப்ராப்ளம் இருக்கலாமா. அப்போ தான் அந்த டெஸ்ட்டு எழுதி கொடுக்குறது, ஸ்கேன் ஒன்று பார்த்துடலாம், ஜென்ரல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்போம். சிலர் ரிப்போர்ட்டோட வருவாங்க. அப்போது ஆல்ரெடி அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் திருப்பி நம்ம ஸ்கேன் பண்ண தேவையில்லை. ஆனால் சிலர் ஜென்ரலாக எனக்கு கால் வீக்கம் இருக்குது, ஒரு கால் மாத்திரம், மற்ற சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அதை வைக்கும்போது பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக இவங்க என்னென்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வகையில் இவங்களுக்கு முள்ளங்கி, கோஸு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். முக்கியமாக மஞ்சள் நம்ம ஜென்ரலாக சமையலில் சேர்த்துக்கிறோம், இருந்தாலும் இவங்களுக்கு இன்னும் கூடுதலாக எந்தெந்த வகையில் மஞ்சள் சேர்க்கணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுப்போம்.
ஏன்னா மஞ்சள் வந்து நமக்கு முக்கியமாக வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், உள்ளே வந்து பாதிப்பு இருக்கிறத தடுக்கும். அது மாத்திரம் இல்லை, பெயின் கில்லர் எது மஞ்சள். அப்போது நம்ம மஞ்சளை இவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட சொல்கிறோம். மேலும் விட்டமின் சி அண்ட் விட்டமின் டின்ற உணவுகளை நம்ம அட்வைஸ் கொடுப்போம். அதே போல் ஜென்ரலாக நம்ம பார்த்தோன்னா இந்த அவக்கோடா, பட்டர் ஃப்ரூட், வெண்ணெய் பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அது எடுக்கலாம், பூண்டு எடுக்கலாம், வெங்காயம் எடுக்கலாம், தண்ணி கலந்த பால் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம். தயிரை விட டைல்யூட் பண்ணி அதில் இஞ்சி பெருங்காயம் போட்டு மோர் எடுக்கலாம். முக்கியமாக நல்ல உடற்பயிற்சி, சன்பாத், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் டயட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற மெடிசன்ஸு. இப்போ அவங்களுக்கு ஆயுர்வேத மெடிசன், ஹோமியோ மெடிசன், யுனானி மெடிசன், ஹெர்பல் மெடிசன் இதெல்லாம் தான் நம்ம கிளினிக்கில் காந்திஜி நேச்சர் கேர் சென்டரில் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேட்டி லிவர் அதிகரிக்கிறத தடுக்க முதல்ல ட்ரீட்மெண்ட் அண்ட் டயட்டு, அப்புறம் குறையிறதுக்கு வேண்டியான சிகிச்சை முறை. மேலும் பாதிக்காத வண்ணம் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை வழிமுறைகளும் சொல்லி கொடுக்குறோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் நம்முடைய பங்குகளில் நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்களா, இப்போ நம்ம ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் வைப்பாங்க, சின்ன சின்னதாக பாட்டு பாடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்லாட்டாக எடுத்து போடலாம் இல்லைங்களா? ஏஐ மூலியமாக போட்டு அதை எல்லாருக்குமே சொல்லலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? அது ஈஸியாக புரிகிற வகையிலையும் இருக்கும். நம்முடைய 3 மணி நேரம் பிரசங்கம் வச்சிருக்குது, அதை சம்மரைஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட் வீடியோவா அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன, கண்டென்ட் என்ன, இல்ல ஒரு கேட்சியான வேர்டிங் என்ன அப்படின்றதையே நம்ம போட்டுக்கலாம். அப்ப அதை ரெடி பண்றதுக்கான ஏஐஸ் நிறைய இருக்குது. அந்த வீடியோ ஜெனரேட் பண்ண அதுக்கு தேவையான கண்டென்ட் நம்ம இன்புட்டா கொடுத்தோம்னா அதுக்கான அவுட்புட் என்ன பண்ணும் நமக்கு கொடுக்கும். ரெடி பண்ணி அதுவே எடிட் பண்ணி அழகா எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு கொடுக்கும். சோ இப்போ மீடியா கிரியேஷன் அதையும் நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். சோ இன்னும் நிறைய வழிவகைகளில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை மட்டுமல்ல எல்லா வகையான தொழில்நுட்பத்தையும் நம்மால் பயன்படுத்திக் முடியும். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் தவறு, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு மாற்றாக இதை எப்படி நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அழைப்பை அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி வளர வளர இது வந்து அழிவை நோக்கி தான் சொல்லுவது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும் இதில் ஆக்கப்பூர்வமாக என்ன விஷயங்களை செய்ய முடியும் அதில் நாம் கவனத்தை செலுத்தி இருப்போம். நிச்சயமாக அதனுடைய வழிகளை கண்டறிந்து நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். கிறிஸ்டா ரியானா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், அப்பாயி, அம்மாச்சி, பெரியப்பா, பெரியம்மா, மாமாக்கள், அத்தைகள், சகோதரிகள், சகோதரர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அடலியா மேரி ஜூட் இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள், சகோதரர்கள், சகோதரிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு நீதிமொழிகள் 3:6. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். இந்த ரியாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்துவோம், மகிழ்வுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.